மேஷராசி அன்பர்களே, இப்போ மேஷராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், நம்ம நிறைய காவல்துறை அதிகாரிகள் பார்க்குறோம். நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்னால இந்த காவல்துறையிலே கூட அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நாமளாம் நினச்சிட்ருக்கோம் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்கன்னு. பட் அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கும் பேர்டன் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கும் சில கவலைகள் இருக்க தான் செய்கிறது. அவங்களுக்கும் கிரகம் வேலை செய்ய அவங்க ஜாதகமும் ஆக்டிவேட் ஆக தான் செய்கிறது. ஸோ அவங்க ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், அவங்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் போலீஸ்காரங்களை பொறுத்தவரையிலும். ஏன்னா சனி சம்மந்தப்படுறாருல. அல்லது காவல்துறை அதிகாரிகள்னால் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருப்பார். கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கக்கூடியவங்க, சூழ்ச்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதேனும் ஒரு நடவடிக்கைகள் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியில் ஒரு ஆண் காவலர் பெண் காவலர் அதில் வரக்கூடிய ட்ரபிள்ஸாக இருக்கலாம். அப்போது காவல்துறை அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், அது மன கஷ்டமாக இருக்கலாம், அல்லது ஜாதக கஷ்டமாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், மேல் அதிகாரிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் மெயினாக ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே ஆனால் இந்த சனி பகவான் பார்த்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லைங்க, அதோடு சேர்ந்து பொதுவாகவே அரசு அதிகாரிகளுக்கு இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு ப்ரமோஷன்ஸ், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் விவசாயிகள், செவ்வாய் நிலம்னு நம்ம வச்சுப்போமே, சனி பகவானை விவசாயமாக எடுத்துப்போம். அப்போ விவசாயிகள் நிச்சயமாக இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். விளைச்சல் நல்லபடியில் இருக்கும். உங்களுடைய உற்பத்தி பொருள் நல்ல விலைக்கு விலை போகும். ஸோ லாபங்கள் கிடைக்கும். அப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. அதே போல் சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் பிளம்பர்ஸ், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அதே போல் குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களை இந்த மாதம் அற்புதமான மாதம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்ல முறையில் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே பிரிவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. ஒன்று கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம். அதே போல் மேஷராசி என்பர்களே, உங்களுடைய பிள்ளைகள் பசங்க சொல்கிற பேச்சே கேட்கல, வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது, ஒரு வீண்படி அவமானங்களை கொண்டு வராங்க, சேர்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, படிப்பு வரல, எல்லாம் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பதில். அதெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் போதுமானது. ஜாதக ரீதியாக சிறு சிறு பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போது ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் இந்த ஆனி மாதத்தில் ஹோட்டல் பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பான முறையில் இருக்கும். நிறைய ஹோட்டல் பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா அந்த சனி செவ்வாய் சனி சந்திரன் சேரும்போது நெருப்பு, அதே போல் துணிமணிகள், இன்னும் சொல்லப்போனால் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, கார்மெண்ட்ஸு, லெதரு, இதெல்லாமே அங்கே இந்த காரகத்துவத்தில் சேரும். அப்போது அந்த போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. கடன் சுமைகள் குறையும். இந்த கடன் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சனியும் தான். ஸோ அந்த புதனும் சனியும் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் இருக்கிறாங்க. நீங்கள் மேஷ ராசி ஆனாலும் மேஷ லக்னம் ஆனாலும் 3-6 புதன் இப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல இடத்துல கேந்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சேரும். அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் மேஷராசி அன்பர்களே.
திருமண யோகம் கைகூடும். நீண்ட நாட்களாக நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள்னு. ஏன்னா இன்னும் கூட நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம இப்போ கூட வந்துட்டு போகிறாங்க, ஒரு முதலியாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 வயசு 38 வயசு பெண்கள்லாம் இன்னும் திருமணமே ஆகாமல் இருக்காங்க. 38 வயசில் அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமே நடக்கலை. அப்போ அந்த மாதிரி ரொம்ப வயோதிக பருவமாகுது, எல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கவே இல்லையா? கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பவர்களே. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன பிராயச்சித்தங்களை உங்கள் ஜாதகம் பார்த்தா அது என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் வீடு கட்டுறது, மனை வாங்குவது, வீடு வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுகிறது. மங்கள நிகழ்ச்சிகள் அதிகமாக அட்டன் பண்ணுவீங்க, மங்கள விசேஷங்கள் அதிகமாக அட்டன் பண்ணுவீங்க. அதே போல் பழைய வண்டிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள்கிட்ட ஏதேனும் ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழைய வண்டி, செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வீடோ பழைய நிலமோ பழைய வண்டியோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு செலவீனங்கள், மருத்துவ செலவீனங்கள் இருக்கும். அதே போல் மனசில் மெயினாக ஒரு விதமான பயம் இருக்கும். அந்த பயம் விலகுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மேஷ ராசி என்பதிலே ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம ஜென்ரல் டாபிக் சொல்லியிருக்கோம். அடுத்த 7 நிமிஷம் மேஷ ராசிக்கான பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது போக உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு உங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் தாராளமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதத்தில் மேச ராசிக்கு எவ்விதமான பலன்கள் இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கிறதும் செவ்வாய் பகவான ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேசராசி. அந்த மேசராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதையும் வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்துறது, அதே போல் ஆன்மீக துண்டு செய்கிறது. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களை பொறுத்தளவில் இரக்க குணம், சுபாவ குணம், சுய ஒழுக்கம், இந்த மாதிரி விஷயங்களை கற்பிக்கக்கூடிய ஆளுகளாகவும் இருக்கிறாங்க. அதே போல் நிர்வாகத்திறன் வாய்ந்தவர்கள் நம்ம மேசராசி அன்பர்கள் தான். அந்த வகையில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எவ்விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், தைரியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்விதமான விஷயங்கள் நடந்தேறும் அப்படின்னா, நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்துச்சோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு எந்தெந்த வகையில் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, குழந்தைகள்னா படிப்பு சார்ந்து, அல்லது வெளிநாடு போகிறது சார்ந்து, ஏதேனும் வீடு கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களை வாங்கிறது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில், அது பதவி மாற்றம், இடமாற்றம், ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து இந்த மாதத்தோட ஆனி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமம் அடைகிறார். உங்களுக்கு தொழில் அதிபதியாக இருக்கக்கூடியவர், லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமம் அடைகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாளாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த ஒரு மந்தம், அதே போல் தொழில் வளர்ச்சி இல்லாமல் ஏற்பட்டது. அதே இன்னொரு விஷயம் கேட்டால், லாபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகர லாபம் வராமல் லாபத்து ஒரு கம்மியான ஒரு லாபம் கிடைத்த ஒரு தருணம்.
அது மட்டும் இல்லாமல் வேலை தொழிலில் ஏற்பட்டிருந்த சிரமங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பயம் பதட்டத்தோடு இருந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தயக்கத்தோடு இருந்தவங்க, முதலீடு செய்கிறதுக்கு தயக்கத்தோடு இருந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லோருக்குமே, அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இவை அனைத்துமே சரியாகக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த வக்ரவ காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரவம் அடைகிறதுனால திடீர்னு உங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு திடீர் ஒப்பந்தம் அமையும். அதே போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர்னு அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரவ பயிற்சியால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குதுங்க. அப்போ இந்த விஷயங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு மற்ற கிரகங்களால் என்ன மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிக்கான வருமானம், முயற்சிக்கான பலன் என்பது கட்டாயமாக உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, அதே போல் கவர்மெண்ட் சார்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா படித்த குழந்தைகள்லாம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் தேர்வு எழுதியிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் மேச ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவங்க எடுத்த முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் புத்திசாலித்தனம், அதாவது மூளையை பயன்படுத்தி பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. அதுவும் அதையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் தீராத கடனை இந்த காலகட்டத்தில் கட்டுறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது, கட்டுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவில் என்ன நடக்கும் அப்படின்னா, எதற்கும் பயப்பட தேவையில்லை. சனி வக்ரவமாயிருக்காரே அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதே போல் மற்ற கிரக பயிற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்க கொடுத்த காசு இந்த காலத்தில் உங்களுக்கு வந்துடும். உங்கள்கிட்ட நீங்கள் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்துருக்கீங்க, நீண்ட நாளாக வாங்க முடியல அப்படின்னா இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது, முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதையும் தாண்டி உங்களோட நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கிற முயற்சிகள் பார்த்திங்கனாக்க தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வெற்றி அடையக்கூடிய தன்மை, வேலை சார்ந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமாம், அதையும் தாண்டி அதை பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலங்களுக்கு நீண்ட நாளாக போகணும், வேண்டுதல் வச்சுருக்கேன், போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்குது. அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இப்போ என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரணி அப்படிங்கிற ஒரு உங்களோட வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அதே போல் உங்களுக்கு எந்த வருமானம் குடும்பம் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே உங்கள் குடும்பத்துக்கு வருமான பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. வடன் தேடிக்கிட்டு இருக்கவங்க அதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரல் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னென்னா, முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றியையும் பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு.
அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கவர்மெண்ட் சார்ந்து அரசு துறை சார்ந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல அவங்களுக்கு எடுத்த முயற்சிக்கேற்ற முயற்சி எந்த அளவுக்கு எடுத்தாங்களோ அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி லாபம் அப்படின்னா, உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அரசு துறை மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அரசு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அனுகூலமான தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. அப்போ இந்த மாதம் ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் இருந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செஞ்சுக்கிறது. வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடும், சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் வழிபாடும் செய்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் சூரிய பகவான் 3ல் சஞ்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. காலபுருஷ தத்துவப்படி 3ல் சூரிய பகவான் இருக்கார். உங்களை ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு பாவகத்தில் தைரிய வீரிய ஸ்தானம், காம திரிகோண பானம், அப்போ சொல்கிறது சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அற்புதமான பலாபலனை கொடுக்குது. இந்த ஆனி மாதம் முழுவதுமே கடைசியில் ஒரு 7 நாட்கள் மட்டும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த மாதம் முழுவதும் ஏறக்குறைய 3/4 பாகம் செவ்வாய் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது அற்புதமான பலாபலன். ஏற்கனவே நீங்கள் அற்புதமாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. அது மட்டுமல்லாது 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் பகையாக தான் சஞ்சாரம் பண்ணுறார். இருந்தாலும் குரு அடுத்த பாவகத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. குரு இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த பாவகத்தை சூன்யமாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் 3ஆம் இடத்துல சூரியன் போகிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. உங்களுடைய வீர தீர செயல்கள் எல்லாம் இப்போ வெற்றியாக போகுது. சகோதரன் உங்களுக்கு உதவ போக, சகோதர சகோதரியால் பல ஆதாயங்கள் கிடைக்க பெறுகிற போகிறது. சிறு சிறு வண்டி வாகனம் வச்சிருக்கிற எல்லாம் வெற்றி பெறப் போகிறீங்க. பெரிய கனரக வாகனம் இல்லாமல் சின்ன சின்ன வாகனம் வச்சுருக்கேன் சார், நான் கைவண்டி இழுக்கிறேன் சார், நான் ஆட்டோ வச்சுருக்கேன் சார், நான் ஷேர் ஆட்டோ 3 சக்கர வாகனங்கள் வச்சுருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதம் வெற்றியளிக்கும் மாதமாகவும் உங்களுடைய உழைப்பு உயர்வுகளுக்கு ஏற்ற மாதமாகவும் அமையப்போகின்றது. அற்புதமான மாதம் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு. ஆல்ரெடி இந்த மாதத்தினுடைய ஆனி 15 தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய பலனுக்கு மாறாக செயல்படுது அப்படின்னு பேர். அதனால் அந்த ஆனி 15 தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய பலாபலன்கள் எல்லாவும் அற்புதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாத இந்த புதன் பகவான் 29/6/2024 வரைக்குமே 15ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு புதன் பகவான் 3ஆம் இடத்துலேருந்து அற்புத பலாபலனை கொடுக்குறார். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதியிலிருந்து இந்த ஆணி முடிவு 17ஆம் தேதி வரைக்குமே டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. ஆமாம், இப்போது என்ன புதன்னாலே டாக்குமெண்ட்ஸ், புதன்னாலே ஏக்கர் கணக்கில் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் செய்யக்கூடிய நேயர்கள் எல்லாம் இந்த 29ஆம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்ல. புதன் பகவான் கடகத்தில் இருக்கும் வரையே என்ன அந்த பாவகத்தில் அந்த புதன் பகவான் பகையாக செயல்படுகிறார் அப்படின்ற விஷயந்தான். அப்போ 4ஆம் இடத்துல புதன் பகவான் பகையாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே சற்று கொஞ்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருது. அதனால் 29 to 17/7 வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்துலையும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவா எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். ஜோதிடர் என்பது உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விதி உங்களுக்கு கவனம் தான் வேணும் தான் சொல்லப்படும். அதனால் பாதகம் வந்துடும் நம்ம சொல்ல வரல. கூடுதல் கவனம் ஒன்றுக்கு மேற்பட்ட ரீசர்ச்சில் பண்ணுங்கள், அதை தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்.
உங்களுக்கு ஆல்ரெடி ராகு பகவான் இந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல பயணிக்கிறார். தொலைதூர பயணங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்நிய முதலீடு, அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகுது. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறச்ச உங்களுடைய தொழில்கள் இப்பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இப்போ கேது தசை, கேது புத்தி மேஷ ராசியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அற்புதமான தொழில் அமைத்து கொள்ள உதவும். எப்பொழுதுமே ஒரு கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 30 வயதிற்குள்ள ஒரு கேது தசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய ஒரு பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார். ஊதியம் வாங்க வைப்பார், மாத சம்பளம் வாங்க வைப்பார். தனியாக தொழில் தொடங்கினார் அப்படின்னா பெரும் நஷ்டங்களை தான் கொடுப்பார். இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட ஒரு 50+, 45+லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேது பகவானுடைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஞானக்காரகன் இல்லையா, நிறைய அனுபவங்களை கொடுத்து தொழிலில் வெற்றி பெறக்கூடிய 1 or 2 or 3 பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கேது பகவான் இந்த மேஷ ராசி ஒரு 45 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறது. அற்புதமான பலாபலன் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆனி மாதத்தில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 7/7/2024 பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது. அற்புதமான பலன். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு 2க்கும் 7க்கும் உண்டான அதிபதி 4ஆம் இடத்துல வரார். அப்போ உங்களுடைய லாபாதிபதி சுக்கிர பகவான் யோகக்காரராக வரார். உங்களுக்கு 4ஆம் இடத்துல கடகத்தில் சுக்கிரனோடு புதன் சேர்க்கை. ஒன்று பகையான கிரகம் புதன், இன்னொன்று சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக செயல்பட போகிறார். அதனால் 4ஆம் இடத்தினுடைய அதிபதி வண்டி வாகன சேர்க்கை, தாயாரினுடைய உடல்நலத்தில் சற்று ஆரோக்கியம் மேம்படுறது. அப்போ மனைவியால் யோகம், மனைவி பெயரில் சொத்து வாங்கிறது, மனைவி பெயரில் வண்டி வாங்கிறது, இது எல்லாமே கூடுதல் சப்போர்ட். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகளில் இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வரும். நம்ம மேஷராசிக்காரன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே இடத்துல வேலை செய்வாள், ஒரே நிறுவனத்தில் வேலை செய்வாள். அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பகவான் இப்போ அற்புதமான பலாபலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் மேட்ச் ஃபார் ஈச் அதர் மாதிரி அது ஒரு அற்புதமான பலன் சார். கணவனும் மனைவி சேர்ந்து ஒரு தொழில் பண்ணி ஒரு இடத்துல உயர்றீங்க அப்படின்னா அவங்க பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு தான் பேர். அதுவும் இந்த மேஷ ராசியில் இந்த கணவன் மனைவி 2 பேரும் இப்போ ஒன்றாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க அற்புதமான பலாபலனை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கவா, ஏன்னா 10க்குரிய அதிபதி சனி பகவான் தான். அதனால் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் பயணிக்கிறதாலும் ஆணி 15 பிற்பகுதி மாதத்தில் வக்ரகதி ஆகிறதுக்கும், ஏற்கனவே வேலை தேடின்றவங்களுக்கு வேலை நிரந்தரமாகறதுக்கும், சிறு சிறு முதலீடு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே இப்போ பெரிய முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான உத்தேசம் பண்ணுறது ஆணி 15 தேதிக்கு மேலே உங்கள் தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக வெற்றி பெறப்போகிறது. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய பார்வையை பின்னோக்கி செலுத்துறதால கூடுதல் வெற்றி அடையணும். இன்னொரு சிறப்பு என்னென்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியாக இருந்து இப்போ வரும் காலம் சனியும் வக்ரகதியாக யாருக்கெல்லாம் தசாபுத்தி நடத்துகிறாரோ மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு வக்ர கிரகம் தன்னுடைய தசாபுத்தி வக்ரமாக இருந்தாலும் அற்புதமான பலாபலனை உங்களுக்கு தர காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தினுடைய 8ஆம் தேதிக்கு பிறகு வக்ர கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் நட்சத்திர ரீதியான பயிற்சிகளை பெறுறாங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய சனியினுடைய சாரத்தில் சஞ்சாரம் பெறுறதும், அதற்கு பிறகு கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்துக்கு பின்னோக்கி செயல்படுறதும் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராகு சனியுடைய காலில் 12ஆம் பாகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஏன்னா சனி என்பவன் 12இல் சனி என்பவன் பிற்பகுதி யோகங்களை கொடுக்கிறான். மேஷ ராசியில் உள்ள அற்புதமான பலாபலன்களை எடுக்க போகிறீங்க. ஆத்மகாரகன், ஞானக்காரகன் உங்களுக்கு கேது பகவான் இன்றியமையாத உங்களுக்கு தொழிலில் வெற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றாங்க. 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிர பகவானும் புதன் பகவானால் பெரிய மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சற்று வாக்கு பலம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. யாருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாலும்
ஒன்றுக்கு மேற்பட்ட முறை யோசனை பண்ணி கொடுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கவனமாக கையாளுங்க. யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து பேசினாலும் அமைதியாக வந்துடுங்க. ஏன்னா இப்போ பேச்சில் கவனம் வேணும். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு இருக்கும் இடத்தை கொஞ்சம் சூன்யமாக்குவார். இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஜோதிடனுடைய கடமை. உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு கைட்னஸ் தான். பாதுகாப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறோமே கண்டி 2ஆம் இடத்தால் உடனே அபத்தம் நடந்துடும் அப்படிலாம் நான் எப்பயுமே சொல்லலை. புரிஞ்சிக்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்ல போகிறேன். வண்டி வாகன சேர்க்கை ஆணி 15க்கு மேலே ஏற்பாடு பண்ணுங்கள். பெரிய தொழில் நிறுவனங்கள், தொழில் அதிபர்கள் எல்லாமே இந்த ஆணி மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். 40-45 வயதிற்கு மேல் உள்ள மேஷ ராசினியர்களுக்கு இப்போ தொழில் ரெட்டிப்பாகும். சான்சஸ் நிறைய கிடைக்கும். இளைய தலைமுறை படிக்கக்கூடிய நபர்கள், ஆரம்ப பள்ளி படிக்கக்கூடிய, கல்வி சேர்க்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. திருமண சம்பந்தப்பட்டவர்களுக்கு பேச்சு நீண்ட நாளாக திருமணம் கைகூடலை. சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பாவிக்கிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போதே உங்களுக்கு லட்சுமி யோகம் வந்துடும், தனலட்சுமி யோகம் வரும். அந்த சேர்க்கையானது சூரிய சுக்கிரனுடைய இணைவு 3ஆம் இடத்துல மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி. உங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் இந்த மாதம். சூரியன் 3லிருந்து சுக்கிரனோடு சேர்க்கப்படும் காலம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உங்கள் கையால் யாருக்கு ஒரு 10 ரூபா இன்ஷெட் பண்ணாலும், ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கூடுதல் சிறப்பான மாதமாக அமையப் போகின்றது. கூடுதல் கவனம், டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. செக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக இருங்க. ஜாமீன் கொடுக்கணும் போகும்போது கவனமாக இருங்க. மேலும் இந்த மாதத்தினுடைய பலாபலனை நீங்கள் கூட்டிக்கின்னு போகிறதுக்கு மேற்கு பார்த்த பெருமாளை சேவார்த்தி பண்ணுங்க. கடலை மாலை விஷ்ணுக்கு, கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு அனுகிரகம் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் ஹனுமனுடைய வழிபாடு உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக ஆக்கப் போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் உங்களை நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவனிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. முதலில் இந்த மேஷத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கும்பத்தில், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஆனி மாதம் சதய நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற ஒரு சிறந்த அமைப்பில் இந்த வக்ர பேச்சு ஆரம்பமாகிறது. வர்க்கோத்தமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது வர்க்கோத்தமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்போடு இந்த வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. அப்போ சதயம் 3இல் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய முடியாத காரியமெல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாக்கக்கூடிய, முடியாத காரியம்லாம் நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முடியாத காரியம் முடித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக மேசராசிக்கு உறுதியாக அமையும். உழைப்பால் உத்தியோகத்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அந்த உத்தியோகத்தினுடைய உயர்வு அவருடைய செயற்கரிய சாதனையால், அந்த உத்தியோகத்தில் அவர் ஆற்றக்கூடிய பணியால், அரும்பணியால் அற்புதமாக உயர்ந்து நிற்கும் நிலை. ஆக
உழைப்பால், உத்தியோகத்தால் உத்தியோக உயர்வை பெறக்கூடிய ஒரு அபரிதமான அற்புதமான காலங்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உத்தியோக உயர்வை பெறக்கூடிய காலம். இப்படிப்பட்ட பதவி உயர்வு என்பது இதுவரை பெறாத, நீண்ட நாட்கள் ஆசைப்பட்ட ஒரு பதவி, அப்படிப்பட்ட பதவி பெறக்கூடிய காலங்களாக அமையும். அப்படிப்பட்ட காலங்கள் உயர்ந்து சிறந்து ஒரு மேசராசியை உயர்ந்து சிறந்து விளங்கக்கூடிய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காலம். இது ஒரு சரியான நேரம். அதே நேரத்தில் மேசராசிக்கால் நிறைய பேர் என்னப்ப இந்த வேலை நான் செஞ்சு காமிக்கிறேன், என்ன பெரிய இந்த வேலையை நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு மற்றவர்கள் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை முடித்து காட்டக்கூடிய, அந்த வேலையை முடித்து காட்ட சிறந்த ஒரு பேரும் புகழும் அந்த காரியத்தை அந்த வேலையை செஞ்சு முடிச்சு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை வெற்றி வாகை சூடும் அருமையான காலங்கள். அப்படிப்பட்ட முடியாத காரியத்திலாம் முடித்து காட்டி வெற்றி வாகை சூடும் அருமையான காலங்கள், பேரும் புகழும் குவியக்கூடிய அருமையான நேரம். அரசாங்கத்தின் மூலம் அவார்டு பெறுகின்ற காலம், இந்த காரியத்தை செய்வதற்காக அரசாங்கத்தின் மூலம் அவார்டு பெறுகின்ற காலமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சவால் விட்டு சொல்லுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்து முடிக்கிறேன் என்று சவால் விட்டு செய்கின்ற ஒரு அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். பொதுவாக இந்த ஆட்சி வக்ரம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும். அதே அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்களுக்கு சாதனை விருதுகள், சாதனை பதவிகள், அவர்கள் செய்த சாதனைக்காக சாதனை விருதுகள் வழங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சாதனைகள் இந்த காலத்தில் அமையும். பதவி உயர்வுகின்ற காலங்களாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு அந்த புதிய வியாபார யுக்தியை, அதாவது மக்களுக்கு உண்மையிலே அந்த பொருள் அந்த அளவுக்கு தேவைப்படுகின்ற அளவுக்கு ஒரு புதிய ஒரு வியாபார யுக்தி, புதிய வியாபார பொருளை ஏற்படுத்தி அந்த வியாபார சந்தையில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நிலை. புதிய வியாபார யுக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய வியாபாரத்தை வெற்றி பெறக்கூடிய, காசு பணத்தை வியாபாரத்தின் மூலம் அள்ளக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமையும். இது எப்படி செய்வோம்? இந்த மாதிரி யாருமே செய்யாத ஒரு வியாபாரம், யாருமே செய்யாத ஒரு வியாபார யுக்தி, அப்படிப்பட்ட முயற்சியை செய்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலம். இப்படிப்பட்ட வியாபாரத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் வியாபாரம் பண்றதை பார்த்தே மற்றவங்க புகழ்ந்து பாராக்கூடிய, அவர்கிட்ட போய் அந்த பொருளை வாங்குவோம். இந்த வேலை இந்த மனுஷன் மேசராசிக்காரர் இந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லி உங்களை தேடி வரக்கூடிய காலம், அருமையான காலம். சரி, அதே நேரம் சொந்த வியாபாரம் செய்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலங்களாக அமையும். அதே போல மேசராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் வீட்டு சொத்துக்கள் குவியும். அவர்களுடைய படித்து முன்னேறி பதவி பெறுகின்ற காலமாக இருக்கும். பெண்கள் படித்தவர்களாக இருந்தால் அரசாங்க வேலை பதவி கிடைக்கும், கணவன் வீட்டு சொத்துக்கள் கிடைக்கும். ஆணாக இருந்தால் மனைவி வீட்டு சொத்துக்கள் கிடைக்கும். அதே நேரம் அரசாங்கத்தின் பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். வேலை வாய்ப்புகள், ஒரு முயற்சிகள், ஒரு நண்பர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்து, நண்பர்கள் மூலம் ஒரு சரியான ஆலோசனை, சரியான நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்து அதற்குரிய ஆலோசனை வழங்குவார்கள். அந்த காரியத்தை செய்வது மிகப்பெரிய வெற்றியாக ஏற்படும். நண்பர்கள் மூலம் நன்மைகள், மிகப்பெரிய யோகங்களும் பெறக்கூடிய நல்ல நேரமாக அமையும். சில நேரத்தில் ஆகாத போகுது சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏய் நீ சொன்னேன்டாப்ப செஞ்சேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லக்கூடிய. ஆனால் நீ இப்போ அப்படி இல்லை. சரியான நேரத்தில் நண்பர்களுடைய ஆலோசனை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சரியான காலமாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அது சனி 11ஆம் இடத்தில் வக்ர பயிற்சியை அடையக்கூடிய இந்த 4 மாத காலங்கள் திடீரென்று காசு பணம் வருமானங்கள் கொட்டி கொண்டு இருக்கும். காசு பணம்
வருமானங்கள் கொட்டி கொண்டிருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள், அரசு வேலை, வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு வேலை, இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், ஏற்கனவே வெளிநாட்டிலிருந்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மீண்டும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். சாதாரண திருமணம் இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர் திருமணமாக, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு திருமணமாக, புகழ் பெறுகின்ற திருமண வாழ்க்கையை அமையக்கூடிய. அதே நேரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக உறுதியாக புத்திர பாக்கியம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியான வக்ர பயிற்சியாக அமைகிறது. நல்ல கவனிங்க. தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தில் முன்னேற்றம் பெற்று செய்த தொழிலும் மிகப்பெரிய வருமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாகவும், அனைவரின் ஆதரவோடு, உலகத்தில் அத்தனை பேருடைய அனைவரின் ஆதரவோடு மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய, எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடியவர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் உறுதியாக செல்வங்கள் அதிகமாக, புகழ் செல்வங்கள் அதிகமாக, பேரும் புகழும் செயற்கரிய சாதனை மூலம் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். லட்சக்கணக்க கோடிக்கணக்க சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பதவி உயர்வு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த வக்ர பயிற்சி 4 மாத காலங்கள் நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு என்று பல இடங்களில் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலங்களாக உறுதியாக அமையும். மேசராசிக்கு உண்மையிலே இந்த வக்ர பயிற்சி புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக அமையும். அது துளி கூட சந்தேகமே இல்லை. இப்போ நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள், சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் மோசமான திசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்கிற பலன்கள் நிச்சயமாக தடைபட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு இல்லை நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது, எதனால் இந்த பலன்கள்லாம் சரியாக நடக்கலை அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இல்லை சார், நிறைய ஜாதகத்தை எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்து நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், ஒன்றுமே நடக்கலை எங்களுக்கு அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, திரும்பத்தில் நான் சொல்ல நல்லா கவனிங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வரீங்களோ என்ன பார்த்து சரியாக நடக்கலைன்ற வார்த்தையே வரக்கூடாதுங்க. புரிஞ்சுட்டீங்களா? கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, செய்வனை கோளாரா, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, சொத்து பிரச்சனைகளா, அதே நேரத்தில் கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. அதாவது நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஜோதிடத்தின் உண்மையை தெரிஞ்சுக்க. ஏன் நடக்கலாம் இல்லைன்னா ஜோசியர் தப்பா இருக்கணும். ஏன்னா ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தாலேனால் செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். அதாவது பேச்சில் ரொம்பவும் வலிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறார். அதை தவிர செவ்வாய் பகவானும் பார்க்குறார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தோம்னா திடீர் பணம் வரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் யோகமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதாவது 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு சேரும்.
உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது ஆனி மாதம் ஆரம்பித்ததும் வந்து 10, 11, 12 நாள் வரலும் வந்து அங்கே இருக்கார். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் இந்த செவ்வாய் கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக போட்டித் தேர்வில் உங்களை வெற்றி பெற வைப்பார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குருவும் பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால் வீட்டை விட்டு வெளியில் சென்று மறைந்திருந்து படிக்க வேண்டிய காலகட்டாயம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வலுத்து போயிருக்கிறதும் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆனி மாதம் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கிறது. அவரே 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லாவித முயற்சிகளும் வெற்றி பெறும். பாடலாசிரியர்கள், கவிதை ஆசிரியர்கள், கவிதை எழுதுகிறவங்க, அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழில், மருத்துவத்தை அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் வைக்கிறா இல்லையா, மருத்துவம் சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 9ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதும் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தனஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் பார்வையினால் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் இந்த மாதம் மொத்தம் இருக்கிறது பெரிய விசேஷம். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. பொதுவாகவே வெளிநாடு வெளியூர் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சில காலங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அது வந்து சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம காலங்கள் 19/6/2024 21/6/2024 வரலும் உண்டான நாட்களாக சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு பானகம் வந்து பண்ணி கொண்டு போய் கொடுங்க, அம்சம் பண்ணிட்டு கொடுங்க. ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முருகப்பெருமானை வணங்கிட்டு துவரம்பருப்பு தானம் கொடுக்கறதும், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதம் வந்தே தீரும். இப்போ வந்து நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ ஆனி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராசி மேச ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கிறதுனால இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மேச ராசிக்காரங்க, அதாவது ராசிக்கு 12ல் ராகு கூட சேர்ந்து பிரச்சனையில் இருந்த செவ்வாய் வந்து இப்போ ராகை விட்டு விலகி அவரோட ராசிக்கே வந்ததுனால, மேசத்துக்கே வந்ததுனால ஜாதகரோட அந்தஸ்து, கௌரவம், சுயமதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல தனக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேசராசிக்கு தன பற்றாக்குறையெல்லாம் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்ல விதமாகவே இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற தன்மைகள்லாம் இருக்கும். 3ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் சுக்கிரன் புதன்
புதன் வந்து மூணாம் இடத்து அதிபதி அவருக்கு. தைரியம் வீரியம் ஸ்தானம். கூட சுக்கரனும் சேர்ந்ததுனால தைரிய வீரியம் இளைய சகோதரன், அதாவது இளைய சகோதரனால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஏதாவது தேர்வுகள் எழுதியிருந்தீங்கன்னா, இன்டர்வியூ இல்லை அரசு தேர்வுகள் அது மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கல்வியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளாகவே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கடந்து தான் போய் ஆகணும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால வேலை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்கிறது. வேலை பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல எல்லாமே சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, மேசராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் பண வரவு அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். குரு வந்து 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழிலெலாம் நல்லாவே போகும், தொழில் நல்லா போகும். ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருந்த தொழிலெலாம் நல்லாவே இருக்கும். குரு வந்து ஒரு வருஷமாக அங்கே பார்த்துட்ருப்பார். ஒரு வருஷமாகவே நல்லாவே தான் போகும். இன்னும் சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் லாபங்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு வந்து செவ்வாய் சனி அவங்களோட எதுவும் எந்த வித பார்வைகளும் இல்லாத காரணத்தினால குருவாகவே செயல்படுவார். அதனால் வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியவங்க வந்து மோட்சஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வருவீங்க. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.